ஏற்படும் நோய்களை உடனே போக்கக்கூடிய மருந்துகளை விட காடுகளிலும் மலைகளிலும் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நாம் உட்கொள்வதன் மூலம் நிரந்தரமான தீர்வு காணலாம் நோய்களில் இருந்து என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள், இது ஒரு மூலிகை பொருள் கிடையாது, ஆனால் இயற்கையிலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கனிம வகை பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஷிலாஜத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாதுவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன ஷிலாஜத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிலா அப்படின்னா கல்லிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகையான கடினமான உருவமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு போன்ற பொருட்களுக்கு தான் இந்த ஷிலாஜத்து அப்படின்னு பேர். இந்த ஷிலாஜத்துவை பொறுத்தவரையிலும் 2 வகையான ஷிலாஜத்துகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று கோமூத்திர ஷிலாஜத்து அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறது ஒன்று. கோமூத்திர ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்ப்பதற்கு கருமை நிறமாக இருக்கக்கூடிய ஒன்று, பொதுவாக வட மாநிலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்ப்பதற்கு நம்மளுடைய படிகாரம் போலவே தோற்றமளிக்கக்கூடிய அல்லது பளிங்கு கற்கள் போல தோற்றமளிக்கக்கூடிய ஒன்று, பொதுவாக நம்முடைய தென் மாநிலங்களில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடியது. கற்பூர ஷிலாஜத்து அப்படிங்கிறதுடைய மருத்துவ குணம் சிறிது குறைவு, கோமூத்திர ஷிலாஜத்துடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறது மிக மிக அதிகம். இந்த ஷிலாஜத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக புடம் போடப்பட்டு ஒரு பஸ்மமாக எடுக்கப்பட்டு அந்த பஸ்மத்தை தான் அதிகமாக நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த ஷிலாஜத்துடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்மைத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த ஷிலாஜத்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது ஆண் உறுப்பு எழுச்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடலுறவு ஆரம்பிக்கும் போதே விந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை. மூன்றாவது, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது அல்லது உயிரணுக்களே இல்லாமல் இருப்பது, அசூஸ்பெர்மியா அல்லது ஊஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. நான்காவது, திறனுள்ள உயிரணுக்கள் இல்லாமல் இருப்பது. உயிரணுக்கள் 40 மில்லியன் 50 மில்லியன் கூட இருக்கும், ஆனால் அதில் உயிரோடு இருக்கக்கூடிய திறனுள்ள உயிரணுக்கள் வெறும் 1%, 2% மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 வகையான பிரச்சனைகளை இன்றைக்கு ஆண் மலடு அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நம்ம பார்க்குறோம். இந்த 4 பிரச்சனையுமே அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு சமூகத்தில் மிக அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு செயற்கை கருவூட்டல் மையத்திற்கு செல்லக்கூடிய 100 தம்பதிகளில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு 50 ஆண்கள் வரை பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 50 குழந்தை இல்லாத தம்பதிகளை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களுடைய பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்ன இந்த 4 வகை பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஷிலாஜத்து. ஷிலாஜத்துலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த பஸ்மத்தை 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே இந்த இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு ஆண்கள் புதுவிதமான இன்னொரு பிரச்சனையே அவதியுறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை இருக்கிறது, இன்னொரு குழந்தை வேண்டும் அப்படின்னு குடும்பம் முடிவு செய்து முயற்சிகள் எடுக்க சொல்லும்போது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சரியாக இல்லாமல் இருப்பது, அந்த ஆணுக்கு அந்த பெண்ணுடைய செக்ஸ் வைத்துக்கொள்வதற்கு விருப்பமே இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு மிக அதிகமாக நான் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. செகண்டரி இன்ஃபர்டிலிட்டிக்கு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஆண்களில் 175 பேர் சொல்லுகின்ற முதல் பிரச்சனை, எனக்கு உடல் உறவுனாலே விருப்பம் இல்லை, எனக்கு செக்ஸ் வச்சுக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த ஒரு பிரச்சனைக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ஷிலாஜத்து. பிகாஸ் இந்த ஷிலாஜத்தை உள்ளுக்கு நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன்களுடைய அளவு அதிகரிக்கும், டெஸ்டோஸ்டிரான் சம்பந்தப்பட்ட அளவு அதிகரிக்கும். அப்போது இயற்கையான முறையிலேயே செக்ஸ் வைத்துக்கொள்வதற்கும் தேவையான ஒரு மனதும் ஒரு உடல் சக்தியும் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு பெண்கள் பக்கம் வந்தோன்னா, பெரும்பாலான பெண்களுக்கு இன்றைக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடல் எடை.
பார்த்தா அவங்களோட உடல் எடை வந்து நீங்கள் 50 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 65 கிலோ இருக்கீங்க, 60 கிலோ இருக்க வேண்டிய இடத்துல 70 கிலோ இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் வந்து பெரும்பாலான கருத்தரித்தல் மண்டல சென்டர்ஸ்க்கு செல்லக்கூடிய தம்பதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிறது. அப்போ இதை எவ்வாறு குணப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு சிலாஜத்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. உடல் எடை குறைப்பதுக்கு சிலாஜத்திற்கு இணையான மருந்தே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த சிலாஜத்தை ஒரே ஒரு கேப்சூல் அளவுக்கு எடுத்து காலையில் ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பெண்கள் 1 கிராம் வரை இதை சாப்பிட்லாம். சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 3 மாதத்திலேயே பார்த்திங்கன்னா உடல் எடையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை மட்டும் கரைக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போது வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, அடிவயிறு பகுதி, தொடை பகுதி, மார்பக பகுதின்னு சொல்லி எந்த இடங்களில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குதோ அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த கொழுப்புகள் குறையும் போது உடலில் ஏற்படுகின்ற ஒரு ஷேப்லெஸ்னஸ், பொதுவாக அந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராமுக்கு போகக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வெயிட் நிறைய குறைஞ்ச பிறகு அவங்களோட உடம்பே ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக மாறி உடம்பெல்லாம் தொலைன்னு ஆயிரும். ஆனால் இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உடல் எடை சிறிது சிறிதாக, ஏன்னா நல்ல உடல் எடையில் மாற்றம் தெரியறதுக்கு ஒரு 6 மாதம் தேவை. ஆனால் கரெக்டாக அந்த 6 மாதம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டு பார்க்கும்போதே அந்த ட்ரெஸ்ஸில் அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த சிலாஜத்து. கோடைக்காலம் வந்து விட்டது. இந்த கோடைக்காலம் வந்த பிறகு நம்ம அனைவருக்குமே ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு பொதுவாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் தொற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஒவ்வொரு கோடை காலத்திலும் மருத்துவமனைக்கு சென்று அந்த சிறுநீரக கற்களை நீக்குவதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் பெண்கள் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்பட்டு அதற்காக ட்ரீட்மெண்ட் போகின்ற பெண்களும் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு அபிரிதமான மருந்து இந்த சிலாஜத்து. இந்த சிலாஜத்துவை வந்து இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மழைக்காலம் ஆரம்பிக்கிற வரையில் ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து காலையில் ஒரு மாத்திரை, அதாவது 500 மில்லிகிராம், இரவு ஒரு மாத்திரை 500 மில்லிகிராம். உடல் எடை அதிகமாக இருந்தால் காலையில் 1 கிராம், இரவு 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் நிச்சயமாக சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒவ்வாமையோ அல்லது தொற்றோ அல்லது உங்களுக்கு வந்து சிறுநீரக கற்களோ ஏற்படாமல் சிறுநீரகம் ரொம்ப அழகாக வேலை செய்வதை நம்ம பார்க்க முடியும். நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து அவங்க சிறுநீர் கழிக்கும்போது அவங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து புரோட்டீன்ஸ் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அல்புமினூரியான்னு சொல்லுவோம். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிம்டம். பிகாஸ் இந்த அல்புமினூரியா ஏற்பட்டதுன்னா நமக்கு நாள் ஆக 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 சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதை குறைக்கக்கூடிய, இதை குணமாக்கக்கூடிய ஒரு அபிரிதமான மருந்து வந்து இந்த சிலாஜத்து. இந்த சிலாஜத்துவை காலை 1 கிராம், இரவு 1 கிராம் உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு 6 மாத காலத்திலேயே நம்ம உடல்லேருந்து வெளியேறுகின்ற அந்த புரோட்டீனுடைய அளவு கணிசமான குறைந்து நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய தொந்தரவுகள் இருக்காது. அதே போல் சிறுநீர் கழித்த பிறகு ஏற்படுகின்ற உடல் அசதியும் இருக்காது. ஏன்னா நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீர் கழித்த பிறகு, குறிப்பாக இரவு நேரங்களில் சிறுநீர் கழித்த பிறகு உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். அந்த மாதிரி வலிகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, உடம்பில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் மிக அதிகமாக மாறி ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் கடுமையான வீக்கமும் வலியும் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டுகளில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் குறைந்து கொண்டே வந்து முட்டுகள் நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நிறைய மருத்துவ வித்தியாசங்கள், பொதுவாக மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா அவங்க யூரிக் ஆசிட் வெளியில் போகிறதுக்கு மட்டும்தான் மருந்து கொடுப்பாங்க. ஆனால் அதில் முட்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையோ பாதிப்புகளையோ அதிகமாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய முட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த சிலாஜத்து இயற்கையான மூலிகையாக இல்லாமல் கற்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட இது உடலில் நல்ல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகப்படுத்துறதுனால
முட்டுகளுடைய மாற்றம் ஏற்படுவதை கூட நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிலாஜத்தை பொறுத்தவரையிலும் ஆண் மலடுன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன், அசூஸ்பெர்மியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் உயிரணுக்களே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, செக்ஸ் டிரைவ் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், சிறுநீரக கற்களுக்கும், அதைவிட முக்கியமாக சிறுநீர் தொற்றுன்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சுற்றிலும் நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கி வாழும் நாம் அதை நோக்கி அணுகவோ விலகவோ அல்லாது அதை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகம் இன்னொரு மொழிப்போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயம் என்பது இப்பொழுது மீண்டும் புத்துயிர்ப்பு பெற்று வந்திருக்கிறது. அதிலும் முக்கியமாக மத்திய அரசு இந்தியை திணிப்பதற்காக பல்வேறு விதமான குறுக்கு வழிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த இந்தி திணிப்பிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு போரை, ஒரு யுத்தத்தை இன்றைக்கு நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த இந்தி திணிப்பு என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒன்றா, அல்லது இந்தியினுடைய ஆதிக்கம் என்பதை கண்டு மற்ற மாநிலங்களும் அஞ்சுகின்றனவா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழிக் கொள்கையை தான் ஏற்போம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்தார். தமிழும் ஆங்கிலமும் மட்டும் எங்களுக்கு போதும், இந்தியை நாங்கள் கற்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று. அது வெறுமனே ஒரு மொழியின் மீதான வெறுப்பு என்று நாம் சொல்லிவிட முடியாது. மாறாக ஒரு பயனற்ற விதத்தில் ஒரு மொழியை கற்பதும், இந்தி என்பது வெறுமனே மொழி மட்டுமல்ல, அது மற்ற இந்தி பேசாத மாநிலங்களின் மீது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்துவதற்குமான ஒரு கருவி என்பதை அன்றைக்கே திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து வைத்திருந்தது. அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் புரிந்து வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இருமொழிக் கொள்கையை இந்தியாவிலேயே பிடிவாதமாக அமுல்படுத்திய மாநிலமாக தமிழகம் மாறியது. அதனுடைய பயன்களும் தமிழகத்திற்கு கிடைத்தது. முக்கியமாக நாம் இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தை நாம் வலியுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் தமிழர்கள் உலகம் முழுக்க கோலோச்சுவதற்கு காரணம் நாம் பின்பற்றிய அந்த இருமொழிக் கொள்கை தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வேறு பல மாநிலங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டன. அதாவது தமிழ், ஆங்கிலம், இந்தி என்கிற 3 மொழிகளையும் பயில்வது என்கிற அந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு எல்லா அரசு துறைகள், நிர்வாகத்துறைகளிலும் அந்த மாநிலங்களில் இந்தி கோலோச்சுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பள்ளிகளில் இந்தி கோலோச்சுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் தங்களுடைய தாய்மொழி என்பது ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு, நெருக்கடிக்கு ஆளாகி வருவதை இன்றைக்கு அந்த மாநில மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இதை அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். தாங்கள் ஒரு பெரிய வரலாற்று தவறை செய்துவிட்டோம் என்பதை இன்றைக்கு அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இந்தியை கற்றதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய பயன்கள் எதுவும் கிட்டியது என்று நாம் சொல்ல முடியாது. மாறாக அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தில் இந்தி என்பது ஒரு விதமான மாயை என்பதை அவர்கள் இப்பொழுது உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் முக்கியமாக இப்பொழுது மத்தியில் பாஜக அரசு பதவியேற்ற பிறகு இந்தியை திணிப்பதை வெகு மூர்க்கமாக, உக்கிரமாக மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த இந்தி திணிப்பிற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை கண்டு எல்லா மொழிகளும் அஞ்சுகின்றன. ஆனால் இந்தி எதிர்ப்பு என்கிற அந்த மிகப்பெரிய முழக்கத்தை மீண்டும் தமிழகம்தான் முன்னெடுத்தது. அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கான இந்திய எதிர்ப்பு கருத்து போரை இப்பொழுது தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் மற்ற மாநிலங்களும் விழித்து கொண்டு இந்தியை அனுமதித்ததன் காரணமாக தங்களுடைய தாய்மொழி என்பது 2ஆம் பட்சமாக மாறிவிட்டதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். முதலில் கேரளம் பள்ளிகளில் மலையாளத்தை கட்டாயப்படமாக்கி சமீபத்தில் அறிவித்தது. அதாவது அவர்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அதில் கட்டாயமாக மலையாளத்தை படிக்க வேண்டும், இந்தியை ஒரு விருப்ப பாடமாக தேர்ந்தெடுக்கலாம் என்கிற ஒரு நிலைக்கு அன்றைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் இந்த மும்மொழிக் கொள்கை என்பது மிக உக்கிரமாக, அது பெயருக்கு மும்மொழிக் கொள்கையாக இருந்தால் கூட
அதிகாரபூர்வ மொழியாக அரசு மொழியாக இந்தி தான் இருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மேலும் மேலும் வட்டார மொழிகளை அல்லது மாநில மொழிகளை அழித்துவிடும் என்கிற அச்சத்தின் அடிப்படையில் இப்பொழுது அந்த மும்மொழி கொள்கைக்கு ஒரு புதிய வடிவத்தை மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதன்படி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும், அரசு பள்ளிகள், CBCSE போன்ற மத்திய அரசினுடைய ஒரு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திலுமே அங்கு வங்கமொழி ஒரு கட்டாய பாடமாக, இந்த 3 மொழிகளில் வங்கமொழி கட்டாய பாடமாக 10ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டிலும் நாம் இந்த சூழ்நிலை வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் நாம் அரசு பள்ளிகளில் இந்தியையும் ஆங்கிலத்தையும் நாம் ஒரு கட்டாயமாக நாம் பயில வேண்டிய மொழிகளாக மாற்றினோம். நம் மும்மொழிக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் நீங்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலும் கூட தமிழ் 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதிலும் நாம் ஒரு சமரசமற்ற ஒரு முடிவை திராவிட முன்னேற்றக் கழக அரசு அன்றைக்கு எடுத்தது. அதே சமயத்தில் மத்திய அரசு பள்ளிகளிலும் கூட அதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய ஒரே போராட்டமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாமல் தமிழை படிக்காமல் எந்த குழந்தையும் வளரக்கூடாது என்பதில் நாம் பிடிவாதமாக இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பள்ளியில் கண்டிப்பாக தமிழ் ஒரு கட்டாய பாடமாக பயிற்றுவிக்கப்பட்டே தீர வேண்டும். அது மத்திய அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, மாநில அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான பாதையில் நாம் முன்னோடியாக செயல்பட்டிருந்தாலும் கூட இன்னும் தமிழை கட்டாய பாடமாக பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இல்லை என்கிற நிலையில் சில பள்ளிகள் இருக்கின்றன. முக்கியமாக மத்திய அரசு பள்ளிகள் இருக்கின்றன. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தமிழ் இல்லாத ஒரு பள்ளி கூட தமிழகத்தில் செயல்படக்கூடாது என்கிற நிலை உருவானால்தான் இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய எதிர்ப்பையும் பிறமொழி ஆதிக்கத்தையும் நாம் ஒழித்துவிட்டு தமிழை நம்முடைய ஒரு ஆதாரமான மொழியாக, நம்முடைய ஒரு சிறப்புமிக்க ஒரு மொழியாக, நம்முடைய தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக நாம் பாதுகாக்க முடியும். அந்த வகையில் கேரளம், மேற்கு வங்கத்தின் வெளியில் தமிழகம் முழுக்க அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். கற்றதை விடுத்து கல்லாதவைகளை கற்றவர்களிடம் இருந்து நாம் அறிந்து கொள்வதே நமக்கு மிகவும் நன்மையை பயக்கும் என்கிறார்கள். எனவே இன்று நம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. இந்த பகுதியில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், முனைவர், பேராசிரியர் மங்கள முருகேசன். ஒரு கல்வியாளரா கல்வி அப்படிங்கிறது என்ன, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு புதிய கொள்கை வரும்போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அது ஏற்படுத்துது, இந்த மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல தேவையா, மாநில அரசோட கல்வி திட்டம் அப்படிங்கிறது என்ன, மாணவர்களோட போக்கு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு கல்வியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பல பொறுப்புகளில் இருந்திருக்கீங்க. இன்றைக்கும் பாடத்திட்டம் தயாரிப்பில் இருந்திருக்கீங்க. 11-12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இன்னும் உங்களுடைய பாடப்புத்தகங்கள் தான் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நம்ம கல்வி சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இன்றைக்கி இங்கே இருக்கிற கல்வி முறை சரியில்லை, தரம் தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்குறோம். மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் சில மாற்றங்கள் தேவை அப்படின்றாங்க. மாநில அரசோட கல்வி திட்டத்துக்கும் அந்த CBSE போர்டுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கு, அது மட்டும்தான் ஒரு தரமான கல்வின்ற ஒரு போக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை சார்ந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு கல்வி சூழல் என்ன, நமக்கான கல்வி திட்டம், மாநில அரசுக்கான ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது ஏன் தேவையா இருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு மாணவனை செம்மைப்படுத்திட்டு இருக்கு, இந்த மாற்றங்கள்லாம் வந்தா என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் அது ஏற்படுத்தும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு சார் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. முதல்ல நம்மளுடைய கல்வி முறை, நம்ம கல்வியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, இதோட வரலாறு பத்தி சொல்லுங்க, அந்த பயணப்பட்ட பாதையில். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கல்விக்கு 2000 ஆண்டுகளாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம். திருவள்ளுவர் காலத்திலேயே, நான் பழமையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு கல்வியை வலியுறுத்தினாங்க. அதுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு
உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாடுறாரு. அப்போது கல்வி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் முக்கியத்துவமாக விளங்குது. ஆனால் இடையில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட சிலர், அதாவது பிற்படுத்தப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொடுக்காதீங்க, கல்வியை கொடுக்கறது அவர்களுடைய கண்களை திறந்துறதாகும் அப்படின்னு சொல்லி கல்வியை தடுத்தாங்க. அப்படி தடுத்த போது அந்த கல்வி தான் மக்களை உயர்த்தும் அப்படிங்கிறத திராவிட இயக்கம்தான் முதல்ல வலியுறுத்துது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நீதி கட்சி காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பனகல் அரசர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும்னு சொன்னால் ஒரு மாணவன் வடமொழி சான்ஸ்கிரிட் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு. அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், வடமொழியே படிக்கக்கூடாது, ஆனால் வடமொழி படித்தவர்கள் தான் மருத்துவக் கல்லூரிக்கு போகணும். ஆனால் இன்றைக்கு ஏராளமான மக்கள், நம்முடைய மக்கள் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவக் கல்லூரிக்கு சான்ஸ்கிரிட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. பனகல் அரசர் தான் முதல்ல அவர் சான்ஸ்கிரிட் படித்தவர். ஆனால் அந்த பனகல் அரசர் மருத்துவக் கல்லூரிக்கு சான்ஸ்கிரிட்டு தேவையில்லை என்று வைத்ததனுடைய பயன்தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களாக வர முடிந்தது. ஒன்று. அடுத்தது, தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார், அதற்கு காரியம் காமராசர். காமராஜருடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மைலுக்கு உள்ள தொடக்க கல்வி, 3 மைல்களுக்குள்ள இடைநிலை கல்வி, 5 மைல்களுக்குள்ள உயர்நிலை கல்வி என்று பள்ளிகளை ஏராளமாக திறந்தார் என்று சொன்னால் நம்முடைய மக்களுடைய கல்வி கண்ணை திறந்து வைத்தார். இதனுடைய விளைவை பார்க்கும்போது ஒரு தகவலை சொன்னால் உங்களுக்கு சுவையாக இருக்கும். திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இதை சொன்னார். தந்தை பெரியார் கடலூருக்கு போகிறாரு. போகும்போது ஒரு பள்ளிக்கூடத்தை எதிரில் அவருடைய வேன் கிராஸ் பண்ணுது, நிறுத்துகிறாங்க. நிறுத்தினவுடனே அப்படியே பெரியார் பார்க்குறாரு. பார்க்கும்போது ஏராளமான பெண்கள் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றாங்க. இப்படி கையை தட்டிட்டு, பலே பலே, நம்ம காலத்திலேயே நம்முடைய பெண்கள் படிக்கக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை வந்து அவர் பார்க்குறார். ஆக அதற்கு பிறகு அது மட்டும் இல்லை, காமராசருடைய காலத்தில் தான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி. அது மட்டும் இல்லை, மதிய உணவு, மாணவர்களுக்கு இலவச உடை, இது எல்லாம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு, கலைஞர் அரசு பியூசி வரை இலவச கல்வி அப்படின்னு உருவாக்குச்சு. அப்புறம் கல்வியை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காமராஜருடைய காலத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தா சென்னையில் 3 கல்லூரிகள் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சென்னையில் எத்தனை, அதாவது தமிழ்நாடு முழுவதும் 2500 கல்லூரிகள் இருக்குது. அது மட்டுமல்ல, 3 பல்கலைக்கழகங்கள் தான். சென்னை பல்கலைக்கழகம், அப்புறம் மதுரையில் காமராசர் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 35 பல்கலைக்கழகங்கள் உருவாகி இருக்கிறது. ஆக இந்த பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், அவற்றினுடைய வளர்ச்சி, எம்ஜிஆருடைய காலத்தில் பொறியியல் படிப்பு வந்துச்சு. 1,75,000 மாணவர்கள் இன்றைக்கு பொறியியலில் வெளிவர்றாங்க. ஆனால் கல்வியினுடைய தரம் தாழ்ந்து விட்டது என்று சொல்லுகிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு படித்து வருகிற மாணவர்களாலே யாரும் இறந்து போய்விடவில்லை. எத்தனையோ பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ மாளிகைகள், எங்காவது 1-2 இருக்கும். எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு வீக் லிங்க், ஒரு செயினில் வந்து வீக் லிங்க் இருக்கும். நீதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் ஒரு சிலர் இருப்பாங்க, மருத்துவர்களில் ஒரு சிலர் இருக்கலாம், ஆசிரியர்கள். அதனால் மொத்தமாக இந்த சமுதாயத்தில் கல்வி தரம் தாழ்ந்து விட்டது என்று கூறுகின்ற கருத்தை வந்து நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை முதல்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக சார். அடிப்படையில் நம்ம வந்து உறுதியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம வலியுறுத்தி சொல்லியே ஆக வேண்டிய ஒரு சூழல். இப்போ இந்த பள்ளி கல்வி, உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கு இருக்கிற ஒரு நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரலாம்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த பள்ளி கல்வியை பொறுத்த மட்டும் நாங்கள்லாம் பியூசி அப்படின்னு படித்தோம். 82ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இன்றைக்கும் கூட கல்வி என்பது மாநில பட்டியலில் இருக்கின்ற வரை நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய மண்ணுக்கு என்ன கல்வி தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். ஒரு தாயாக உங்கள் குழந்தைக்கு என்ன உணவு தேவைங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஆனால்
இன்றைக்கு பல்வேறுபட்ட பண்பாடு கொண்ட ஒரு நாடாக இந்தியா விளங்குகிறது. அப்படிப்பட்ட இந்திய நாட்டில் தமிழ்நாட்டுக்கான கல்வியை டெல்லியிலிருந்து முடிவு செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுடைய பண்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய நாகரிகம், இந்த வரலாறு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த கல்வி அமையணுமே தவிர எல்லாம் இந்தியா முழுவதுக்கும் இன்றைக்கும் கூட பாருங்கள் ஒரே வகை கல்வி இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாலே எல்லாம் 10ஆம் வகுப்பு, அதாவது 11ஆம் வகுப்பு, பியூசி 3 ஆண்டுகள் கல்லூரி படிப்பு என்று இருந்தது. அதை எப்படி மாற்றினாங்கன்னா 10+2+3 அப்படின்னு மாற்றினாங்க. அப்படி மாற்றுகின்ற நேரத்தில் இந்த பள்ளி படிப்புலேயே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 8ஆம் வகுப்பு வரை 5+3, அதாவது தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, அப்புறம் உயர்நிலை கல்வி, அப்புறம் மேல்நிலை கல்வி, அப்படி 4 பிரிவு வந்திருக்கு. தொடக்க கல்விங்கிறது 5ஆம் வகுப்பு வரை, இடைநிலை கல்விங்கிறது 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை, அப்புறம் இந்த இடைநிலை கல்விக்கு பிறகு மேல்நிலை கல்விங்கிறது 10ஆம் வகுப்பு வரை. அப்புறம் இந்த கல்வியில் மாணவர்களுக்கு 2 நிலையில் தான் தேர்வுகள் வைக்கப்பட்டன. 10ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 12ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் என்ன பேசப்படுகிறது என்று சொன்னால் 11ஆம் வகுப்பிலும் ஒரு தேர்வு வைக்க வேண்டும் என்கின்ற நிலையை பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற போது அதாவது பல கல்வியாளர்கள் சொல்கிறாங்க, 11ஆம் வகுப்பில் அந்த மாணவர்களுக்கு பாடத்தை நடத்துகிறாங்க, ஆனால் அது 12ஆம் வகுப்பை நோக்கி போகிறதுனால அதிகமான அழுத்தம் கொடுக்கல, அதனால் அந்த மாணவர்களுக்கு அந்த 11ஆம் வகுப்பு கணிதம் முதலானவற்றையெல்லாம் சரியான தேர்ச்சி இல்லாத காரணத்தினால பொறியியல் கல்லூரிக்கு போகிற போது அவர்களால் அந்த பாடங்களை கோப்பப் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட ஏற்கனவே 10ஆம் வகுப்பில் படிச்சிட்டாங்க, 11ஆம் வகுப்புலேயும் போய் ஒரு தேர்வு, 12ஆம் வகுப்புலேயும் ஒரு தேர்வுன்னு வைக்கும்போது இதனுடைய ஆபத்து ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் SSLC என்று இருக்கிற போது செலெக்ஷன் என்று ஒரு வடிகட்டுகின்ற முறை இருந்தது. அந்த பையன் 10ஆம் வகுப்பு SSLC வரைக்கும் வந்துடுவான், தேர்வுக்கு போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு செலெக்ஷன் எக்ஸாமினேஷன் வச்சு வடிகட்டி அந்த மாணவர்களில் ஒரு 50 பேர் 60 பேரை தேர்வுக்கு அனுப்புவாங்க, மீதி பேரை நிறுத்தி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாணவன் இடைநிற்றல், அதோடு அவன் டிஸ்கண்டினியூ ஆகி போய் அவர்களுடைய படிப்பு வீணாகி விடுகிறது. எனவே இந்த 11ஆம் வகுப்பில் தேர்வு கொண்டு வருகிறது என்கின்ற நிலையை நாம் உருவாக்குவோமே ஆனால் அதனுடைய விளைவு என்ன ஆகும்னு சொன்னால், செலெக்ஷன் உருவான மாதிரி பள்ளியை விட்டு பல மாணவர்கள் போகின்ற நிலையை நாம் உருவாக்கிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த மாணவன் 11ஆம் வகுப்பில் படிக்காமல் இருந்தால் கூட 12ஆம் வகுப்பில் படித்து தேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 11ஆம் வகுப்பு தேர்வு அல்லது என்ன செய்யணும்னு சொன்னால், BA வகுப்புகளில் MA வகுப்புகளில் செமஸ்டர்னு வச்சுருக்கோம். 6 மாதத்துக்கு ஒரு பாடம், 6 மாதத்துக்கு ஒரு தேர்வு, 6 மாதத்துக்கு ஒரு 4, இப்போ MAனா 4 செமஸ்டர், அதே மாதிரி BAன்னு சொன்னால் 6 செமஸ்டர், இப்படி வச்சுருக்கிறோம். அதுபோல் இந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வை என்ன பண்ணலாம், ஒரு செமஸ்டர் வாரியாக பிரிச்சுக்கிட்டு 11ல் ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அப்படி செய்து 4 மதிப்பெண்களையும் கூட்டுகின்ற மாதிரி ஒரு நிலை உருவானால் கூட பரவாயில்லை. ஆனால் அதை விடுத்து நேரடியாக 10ஆம் வகுப்புக்கு பிறகு 11ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 11ஆம் வகுப்புக்கு பிறகு 12ஆம் வகுப்பில் ஒரு தேர்வுன்னு சொன்னால் மாணவர்களுக்கு எப்போ பார்த்தாலும் தேர்வு டென்ஷனில் உருவாக்கி மாணவர்களுடைய எதிர்காலம் வீணாகி விடுங்கிறது தான் என்னை பொறுத்த மட்டில் தோன்றுகின்ற அச்சம். கண்டிப்பாக சார். கல்வி நிலை மாற்றம் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தால் இது இன்னும் எளிமையாக இருக்கும். அந்த 4 செமஸ்டரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வினும் போது முழுமை பெறும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கல்வி திட்டம் பற்றி பேசும்போது சமச்சீர் கல்வி திட்டத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் மூலமாக தான் அடித்தட்டில் இருக்கிற மாணவர்கள் கூட அந்த ஒரு நிலையை கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு உருவாயிருக்குன்றது தான் ஒரு உண்மையும் கூட. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் சமச்சீர் கல்வி திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த சமச்சீர் கல்வி வந்ததனுடைய பயன்தான் இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை உள்ள அத்தனை பள்ளிகளிலும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம் வந்திருக்கு. இந்த கல்வி திட்டம் வந்ததனுடைய பயன் நீங்கள் பார்த்தா முன்னாலேயெல்லாம் குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் தேர்வாங்க. இன்றைக்கு விருதுநகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மாவட்டம் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்றைக்கு கல்வியிலே 2வது நிலையை எய்தி இருக்கிறது. சென்னையோ அல்லது திருநெல்வேலியோ மதுரையோ அந்த நிலைக்கு வரவில்லை.
ஆக இந்த சமச்சீர் கல்வி என்பது தமிழ் மக்களுடைய கண்களை திறந்து வைத்த கல்வி. இதை சாதாரணமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு கொண்டு வரல. அதற்காக முத்துக்குமரன் குழு என்ற ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினுடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த தீர்மானங்கள் வந்தது. அது மட்டுமல்ல, அந்த குழுவினுடைய அறிக்கையில் கூட 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற ஒன்றை வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதுபோன்ற சில சீர்திருத்தங்களை அதில் கொண்டு வராததினாலே தான் சில பாதிப்புகள் ஏற்படலாமே தவிர, இந்த சமச்சீர் கல்வி என்பது இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு கல்வியில் சமமாக எல்லாரும் ஒரே பாடத்தை படிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களும் ஒரே மாதிரியான நிலை. ஆக தேர்வு என்று வருகிற போது எல்லாருக்கும் ஒரு சமமான நிலை. ஆனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெட்ரிகுலேஷன் 1, ஆங்கிலோ இந்தியன் 1, அப்புறம் ஐஎஸ்சி 1, சிபிஎஸ்சி 1, இப்படி 4-5 பிரிவுகள் இருந்தது. ஆனால் இந்த முறையை மாற்றி சமச்சீர் கல்வி என்பது எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி. அந்த கல்வி வழங்குகிற போது அதிலே வேறுபாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கு கல்வியிலே சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லி மத்திய அரசு கொண்டு வருவது இந்த சமச்சீர் கல்வியை ஒழிப்பதற்கான சதி என்று தான் என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். ஒன்று. இன்னொன்று, இந்த கல்வியில் ஒரு தவறான அணுகுமுறை எப்படியோ புகுந்து விட்டது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்கள் ஏதோ மனப்பாடம் செய்து அதனாலேயே மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் என்கின்ற நிலை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு பகுதியை மட்டும் நான் சரி என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், அன்றைய நாளிலே கல்வி, இசை, தமிழ் 3ம் சேர்ந்து இருந்தது. எப்படின்னு கேளுங்க, வாய்பாடு என்பது இளம் வயதிலே இருந்தது. அதனால் அந்த பிள்ளைங்க படிக்கும்போது ஓரோன் 1, ஈரோன் 2 இப்படி ராகம் போட்டு படிப்பாங்க. அதே போலவே தமிழில் இலக்கணம்னு வைத்துக்கொள்ளுங்கள். அதை ஏயா முதலும் ஆவோ ஈற்றும் ஏயிரு வழியும் வினாவாகுமே. அப்போ அந்த சூத்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டால்தான் அந்த மாணவனால் இது ஏ யா முதல்ல வருது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, மனப்பாடம் கூடாது, மனப்பாடம் இல்லைன்னா கல்வியில் இந்த தியரம், அதாவது கணக்கில் தியரம் என்பதை நினைவுபடுத்த முடியுமா? மனப்பாடம் என்பது கட்டாயமாக வேண்டிய ஒன்று. இதைத்தான் நான் சென்னை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய என்னுடைய இயக்குநராக இருந்த பேராசிரியர் சண்முகம் அவர்களோடு நேற்று பேசிக்கொண்டிருந்த போது அவர் தெள்ள தெளிவாக சொன்னார், இந்த மனப்பாட முறையை ஏன் ஒழித்தார்கள், எந்த தமிழாசிரியர்கள் ஒழித்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கும் கூட ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க மேடையில் போய் ஒரு கம்பராமாயண பாடலையோ அல்லது இன்றைக்கு ஒரு திரைப்பட நடிகர் இத்தனை மலர்கள் என்று வரிசையாக அடுக்குகிறார் என்று சொன்னால், அந்த மனப்பாடம் அவர் பேசுகிற போது ஆணு வாயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கம்பராமாயணம் பாடலை ஒப்பிக்கிற போது ஆச்சரியப்படுகிறார்கள். ஆக இந்த மனப்பாடம் என்பது கல்வியிலே இன்றியமையாது. அதை விட்டுட்டு இப்போ 5, 5, 10ன்னு இப்போ என்ன போன்றவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்கள் குழந்தைகிட்ட 5 + 5 என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யும் தெரியுமா? 10ன்னு சொல்லாது. 5 in the mind, after 5, 6, 7, 8, 9, 10 இவ்வளோ கஷ்டப்படணுமா? அந்த வாய்பாடு என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் மிக எளிதாக 5, 5, 10, 10, 5, 15, 15, 5, 20 இது போல படித்து கொண்டிருக்கின்ற நிலை உருவாகி இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மனப்பாடம் என்பது கூடாது என்று சொல்வது தவறான அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் கல்வி எவ்வளோ தூரம் தேவையான ஒரு சூழலில் இருக்கும் நம்ம பேசும்போது, ஒரு மிக முக்கியமான இந்த நீட் தேர்வு, தேசிய நுழைவு மற்றும் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்கள் இதில் இருக்கு. இந்த நீட் தேர்வு தேவையா இல்லையான்னு ஒரு கல்வியாளராக சொல்வீங்க? அதாவது தமிழ்நாட்டிலேயே மெடிக்கல் என்ஜினியரிங், மருத்துவம், பொறியியலுக்கு நுழைவுத் தேர்வு 23 ஆண்டுகளாக இருந்தது. அந்த 23 ஆண்டுகளாக இருந்த நுழைவுத் தேர்வு, அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிக்கு நாம் நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்று 23 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கலைஞர் அரசு அதை நீக்கியது. ஆனால் இதை கொண்டு வருவதற்கு அதற்கு பின்னாலே வந்த அரசு எவ்வளவோ முயற்சி பண்ணியது. ஆனால் அது பலிக்காமல் போய்விட்டது. ஆனால் அப்படி இருக்கிற நிலையில் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் தான் ஏராளமான பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. முன்னாலே எல்லாம் 15 விழுக்காடு ஒதுக்கப்பட்டது.
அதாவது ஒரு தமிழ்நாட்டில் 1000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 150 இடங்கள் அகில இந்திய அளவில் யார் வேணாலும் போட்டி போடலாம் என்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த நுழைவுத் தேர்வு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் எங்களுடைய பணத்தை, எங்கள் தமிழ்நாட்டு அரசு மக்களுடைய பணத்தை உருவாக்கி நாங்கள் கல்லூரி தொடங்குவோம். எங்கேயோ டெல்லியிலேயோ பீகார்லேயோ இருக்கிறவன் கவலைப்படாமல் இந்த நுழைவுத் தேர்வை எழுதிவிட்டு அவன் இங்கே வந்து படிக்கிறதுக்கு நம்முடைய பொதுமக்களுடைய பணத்தை மத்திய அரசாங்க பணம் இல்லை, நம்முடைய பணம். நான் கேட்குறேன், இந்த நீட் தேர்வை நீதிபதிகள் தேர்வுக்கு என்று வைத்துக்கொண்டால் ஒத்துக்கொள்வார்களா? அதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா? ஆனால் நாம் பொறியியல் கல்லூரி தொடங்குகிறோம், நாம் நடத்துகிறோம், நம்முடைய பணத்தில், நம்முடைய மக்கள் பணத்தில். ஒன்று. அடுத்தாப்புல இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி நிலை இருக்குதா? இல்லை. சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, இப்படி பல்வேறு வகையான கல்வி முறை இருக்குது. அப்போது மாணவர்களுடைய தரம் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே மாதிரியான தரமான கல்வியை வந்து இந்தியா முழுவதும் இல்லாத நிலையில் நீட் தேர்வு என்பதை இங்கே கொண்டு வந்து கொடுப்பதற்கான காரணம், அங்கே இருக்கிறவர்களுக்கு ஏராளமான கல்விக்கூடங்கள் இல்லை, அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே வந்து படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். முன்னால் இந்த 15 விழுக்காடு ஒதுக்கப்பட்டிருந்தது இல்லையா, அந்த தேர்வில் என்னுடைய மகள் பங்கேற்ற போது நாங்கள் டெல்லிக்கு போனோம். என் மகள் தேர்வானா, அந்த சிபிஎஸ்சி படித்து தேர்வான போது 15% போகும்போது அங்கே செங்கல்பட்டு என்று வந்தது. என் மகள் வேணான்னு சொல்லிட்டா. திருநெல்வேலின்னு என் மகள் போட்ட உடனே அதோடு வந்த 10 பேரில் 9 பேர் வடநாட்டில் இருந்து வந்த மாணவர்கள் தான் என்னுடைய மகளோடு படிக்க வந்தார்கள். இந்த 150 இடங்களிலேயே பெரும்பாலானவர்கள் வட மாநிலத்தில் இருந்து நம்முடைய மாநிலத்தை சேராதவர்கள் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய நீட் தேர்வை வைத்தால் இங்கே இருக்கிற கிராமப்புற மாணவர், அதுக்கு சில பேர் வந்து வாதாடுறாங்க, அப்போ தரம் உயர வேண்டாமான்னு தரத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. அவன் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து மதிப்பெண்கள் பெற்ற பிறகு ஏதோ ஒரு நீட் தேர்வுன்னு சொல்லி அதுக்கு படித்ததில் இதில் மட்டும் திறமையை நீங்கள் முடிவு கட்ட முடியுமா? 1 மாதம் 2 மாதம் ஒரு தனிப்பயிற்சி கல்லூரியில் படித்து அந்த தேர்வுக்குரிய நிலையை வந்துட்டால் அவனுடைய தரம் உயர்ந்து விடுகிறதா? 12ஆம் வகுப்பில் வந்த மதிப்பெண்கள் வருகிற போது அதை சுத்தமாக ஒதுக்கிவிட்டு நீட் தேர்வு என்று சொல்லுவது தமிழ் மக்களில் கிராமப்புற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற செயல் என்பதால் நீட் தேர்வை தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதை கண்டிப்பாக எதிர்த்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக சார். இப்போது கல்வியில் மாற்றம் வரணும், இந்த மாதிரியான தேர்வுகள்லாம் இனிமேல் கட்டாயமாக்கப்படும், அதற்கான தகுதியை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கமும் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாற்றங்கள் எது நோக்கி போகும்? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னால் புதிய கல்விக் கொள்கைன்னு பேசுனாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நஞ்சு, அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய முள் என்ன என்பதை திராவிடர் கழகம் முதல்ல எடுத்து காட்டியது. என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் சான்ஸ்கிரிட் என்ற பாடத்தை எல்லா இந்தியா முழுவதற்கும் திணிப்பதற்கான முயற்சியை செய்தார்கள். இப்போது நீங்கள் இதை சொல்கிற நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதை சொல்கிற நான் வந்து சான்ஸ்கிரிட்டில் டிப்ளமா படித்தவன். எனக்கு வடமொழியில் தத் விஷ்ணோ பரமம் பதகம் எல்லாம் பேச தெரியும். ஆனாலும் கூட நம்முடைய பண்பாட்டை பாதிக்கக்கூடிய ஒன்று என்ற காரணத்தினால இந்த வடமொழி என்பது திணிக்கப்படக்கூடாது. விருப்பப்பட்டால் அவங்க படிக்கட்டும். இப்போ கூட இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு வடமொழி கற்பிக்கப்படுகிறது, அவங்களும் படிக்கிறாங்க. விருப்பப்பட்டவர்கள் படிக்கிறத யாரும் தடை சொல்லலை. ஆனால் எல்லா பள்ளிகளிலும் கட்டாயமாக சான்ஸ்கிரிட் திணிக்கப்படும் என்பதை எதிர்த்த போது அப்படியே எப்படி அந்த ஆமை தன்னுடைய உடலை சுருக்கி கொள்ளுமோ அதுபோல் இப்போ சைலண்ட்டாக அந்த புதிய கல்விக் கொள்கை என்பது அப்படியே வணங்கி போயிடுச்சு. இல்லைன்னு சொன்னால் அந்த நஞ்சு தமிழ்நாட்டிலே விதைக்கப்பட்டு இருக்கும். அதனுடைய விளைவு பாருங்கள். இன்றைக்கும் கூட கேந்திரிய வித்தியாசாலையில் ஒரு மாணவனுக்கு 2 மொழி, முதல் மொழி ஆங்கிலம், 2வது தமிழ், பிரெஞ்சு, மலையாளம் எதை வேணாலும் எடுத்துக்கலான்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது. ஆக இதுபோல் இந்த நிலையை மாற்றணும்னு சொன்னால் மீண்டும் கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தால்தான் இந்த எதிர்ப்புகளை நாம் தடுத்து நிறுத்த முடியும். கண்டிப்பாக சார்.
இப்போ மாநில அரசு பொறுத்த வரைக்கும் கூட இப்போ இந்த கல்வி திட்டத்தில் புதிய புதிய ஒரு மாற்றங்களை திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாள் வந்து கிரேடிங் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. 11ஆம் வகுப்பு வந்து இப்போ கிரேடிங் இல்ல, மார்க் இப்போ நான் கேட்குறேங்க ரேங்க் இப்போ பாருங்க, அது வந்து ஓரளவுக்கு மாணவர்களுடைய அதை வேண்டுமானால் நாம் வரவேற்கலாம். அதை வந்து பெரும்பாலும் எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பள்ளியிலையும் அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டை கொடுக்கறதும் தூக்கிறதும் விளையாடுறதும். ஆனால் அவங்க வந்து எங்கே போகிறாங்க, என்ன இது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கெல்லாம் என்ன நிலை அடைஞ்சிருக்காங்கங்கிறத நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த கிரேடுன்னு சொல்கிறது கூட சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் படிக்கிற காலத்தில் பியூசியில் C+B இருந்துச்சு. இப்போ 45லேருந்து 49 வரைக்கும் C+, அதான் 35லேருந்து 44 வரைக்கும் C, 45லேருந்து 49 வரைக்கும் C+, ஆனால் 50 வாங்கினா B. இது என்ன நியாயம்? ஒரு மார்க்குக்காக ஒரு கிரேடு மாறுது. அப்போ இந்த கிரேட் சிஸ்டம்ங்கிறது சரியானது இல்லை. மதிப்பெண்கள் இருக்க வேண்டியதுதான், ஆனால் அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் போடாமல் இருக்கலாமே தவிர ஒன்று. அடுத்தாப்புல இந்த தமிழக அரசு புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வருது. புதிய பாடத்திட்டங்கள் கொண்டு வருவதை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு பல்வேறு நிலைகளில் பல்வேறு துறைகள், இப்போ நீட் எக்ஸாம் தேர்வு கூட தமிழ்நாடு அரசு வலிமையாக இருந்திருக்குமே ஆனால் வந்திருக்காது. ஆனால் அதில் பணிந்திருக்கிறார். அதுக்கு பதிலாக அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து நீட் தேர்வுக்கு மாணவர்களை பயிற்றுவிப்போம். இதே மோசமான நிலை. நீங்கள் எதுக்கு போய் நீட் தேர்வே வேண்டான்னு சொல்லும்போது பயிற்றுவிக்கிறோன்னு சொல்லும்போதே அவங்களுக்கு இரட்டை நிலை இருக்குன்னு தெரியுது. அதனால் நீங்கள் வந்து பாடத்திட்டத்தை மாற்றுறோன்னு சொல்லி அதில் பழைய இந்துத்துவா முறையை புகுத்து விடக்கூடாது என்று தான் கல்வியாளர்கள் கருதுகிறார்கள். எப்படின்னு கேளுங்க, நீங்கள் பாடத்தில் வந்து ராமாயணம் வைக்கிறீங்க, ராமாயணம் வைக்க வேண்டியது தான், அது அந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ளணும், ரைட்டு. ஆனால் அதே நேரத்தில் ராமாயணம் போல புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம் பாடமாக வைக்கப்படணும். அதே நீங்கள் தேவாரம் திருவாசகம் வைக்கிறீங்க, அதே நேரத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கவிஞர் முடியரசன் முதலானவர்களுடைய பாடல்களையும் அங்கே கொண்டு வந்து வைக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் புதிய பாடக்கொள்கை புதிய பாடத்திட்டம்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் ஒரே முறையில் போய் நாளைக்கு இந்துத்துவா முறையில் பாடங்கள் வந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தபோது ஒரு சூரியன் வந்தால் அதை மறைச்சாங்க. அதில் வந்து ஒரு பாடம் கலைஞர் கொடுத்துருக்கிறாருங்கிறதுக்காக அந்த பாடம் ஒன்றும் இல்லை, திருவள்ளுவரையே மறைத்தார்கள். ஆக இன்றைக்கு புதிய பாடம் புதிய பாடக்கொள்கை என்று சொல்லி இது போன்ற தமிழ் பண்பாடு தமிழ் இன உணர்வை அளிப்பதற்கான செயல்கள் செய்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லணுங்க, இப்போது முன்னால் நாங்கள் படித்த காலத்தில் இருந்து 19-20ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தம் அப்படின்னு ஒரு பாடம் வரும். அதாவது சமுதாய சமூக சீர்திருத்தம், சமுதாய சமய சீர்திருத்தம் 19-20ஆம் நூற்றாண்டு. இதில் ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், ராமகிருஷ்ணர் மிஷன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டிலேயே பசிப்பிணி போக்கிய வள்ளலாருடைய கோட்பாடு அங்கே சீர்திருத்தம் இருக்காது. கேரள மாநிலத்தில் இருந்த SNDP யோகம் இருக்காது. தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் இருக்காது. அதைவிட நீதி கட்சியை பற்றிய பாடம் இருக்காது. ஏன்னா இந்த நீதி கட்சி தான் இன்றைக்கு சமூக மாறுதலுக்கு இடஒதுக்கீட்டுக்கு வழிவகுத்த காரணத்தினால தான் கல்வியே ஒருத்தருக்கு கொடுக்காதே என்றிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு ஏராளமானவர்கள் கல்வி கற்பதாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதெல்லாம் பாடத்தில் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைய மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஒரே ஒரு சார்புடையதாக பாடக்கல்வி வந்துவிடக்கூடாது. அதனால் என்ன செய்யணும், அப்புறம் இன்னொன்று, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி உடனடியாக பாடத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. இந்த பாடத்திட்டத்தை முதல்ல வெளியிடணும். இந்த தமிழுக்கு இந்த பாடங்கள், ஆங்கிலத்துக்கு இந்த பாடங்கள், இதில் மனப்பாட பகுதி இது என்று இந்த பாடத்தை முதல்ல வெளியிடணும். ஆக பாடத்திட்டம் என்பது உண்மையான வரலாற்று செய்திகளை அடக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்லக்கூடாது என்று கட்டுப்பட்டித்தனமாக இல்லாமல் ரெண்டையும் காட்டுங்க. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. இன்றைக்கு இந்த மாற்றம் விளைந்திருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள், இதற்கு காரணம் யார் என்பதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் வலியுறுத்துகிறேன். ஒரு கல்வியாளரா
கல்வியோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 100 ஆண்டுகளில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இருக்கு, எல்லாத்த பற்றியும் பேசும்போது சமச்சீர் கல்வி, கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சமச்சீர் கல்வி திட்டம் எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்கத்தக்க திட்டமாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் எந்த நிலைக்கு கொண்டு போகின்ற ஒரு பதட்டமான ஒரு நிலையில நாம் இன்னைக்கு இருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் கூடாது, இதை நம்ம ஒதுக்கணும், நம்மளுக்கு இருக்கிற கல்வி திட்டமே சரியானது அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் எவ்வளோ தூரம் விழிப்புணர்வோட இதை கையாளணும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் பொதுவாக அன்பே சிவம் என்று சைவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். இது சைவ மதத்துக்கு மட்டும் உரியதன்று. எல்லா மதங்களும் கடவுளை அன்பின் வடிவம் என்றுதான் கூறுகின்றன. அன்பினுடைய மறு உருவம்தான் கடவுள் என்கிறார்கள். ஆனால் நம் நாட்டில் இருக்கிற அத்தனை கடவுளர்களும் கைகளில் மிகப்பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். விஷ்ணுவின் கைகளில் 16 ஆயுதங்கள் இருக்கின்றன. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பது குடும்பத்திற்கு குழந்தைகள், கடவுள்களுக்கு ஆயுதங்கள். அன்புதான் கடவுள் என்றால் ஏன் இத்தனை ஆயுதங்கள் கடவுளர்களின் கைகளில் இருக்க வேண்டும்? அதுவும் அந்த சக்கராயுதம் இருக்கிறதே, அதனை வேதம் அக்னி என்று சொல்லும். அது நெருப்பு, அது வெறும் ஆயுதம் அல்ல. அவருடைய சக்கராயுதம் பறந்து வருமானால் அது நெருப்பு, அக்னி, அழித்து விடும் எவரையும் என்றுதான் அந்த புராணங்கள் சொல்லுகின்றன. நமக்கு எழுகிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அன்புதான் உலகத்தை ஆளும், அன்புதான் கடவுள் என்று சொன்னால் பிறகு எதற்காக அந்த கடவுளர்கள் தங்கள் கைகளில் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள்? வேறொன்றும் அல்ல, மனிதர்கள் வடிவமைத்த அந்த உருவம்தானே அது. மனிதர்கள் இயல்பாக அச்சத்தில் இருந்தார்கள். யாரும் நம்மை அழித்து விடுவார்களோ என்கிற அச்சம் வருகிற போதெல்லாம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். மக்களிடத்தில் என்ன எண்ணம் எழுகிறதென்றால், கடவுள் நம்மை காப்பாற்றுவார் அல்லது கடவுளால் தான் காப்பாற்ற முடியும். சாதாரண மனிதர்கள் நம்மை காப்பாற்றிவிட முடியாது, கடவுள்தான் நம்மை காப்பாற்றுவார் என்கிற போது, நம்மை காப்பாற்றுகிறவராக அவர் இருந்தால் அவர் வெறும் ஆளாக இருந்து என்ன பயன்? ஆயுதங்கள் இருந்தால்தான் காப்பாற்ற முடியும். எனவே இந்த அச்சம், ஆயுதம் இரண்டும் மிக நெருக்கமான தொடர்புடையவை. இது ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் என்று சொல்லுவார்கள். மனித எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்றைக்கு எப்போது த ப்ரீமெச்சூர் பீரியட், ஒரு சமூகம் ஒரு பண்பாட்டை அடைவதற்கு முந்திய காலகட்டத்திலேயே இப்படிப்பட்ட கடவுள் உருவங்கள் அமைக்கப்பட்டு விட்டன. அத்தனை கடவுள் உருவங்களும் கைகளில் ஆயுதங்களோடு தான் இருந்தன. எதற்கென்றால், யார் நம்மை எதிர்த்து தாக்க வந்தாலும் கடவுள் தன் ஆயுதத்தால் அவர்களை எல்லாம் அடித்து விடுவார் என்பதுதான் அந்த நம்பிக்கை. ஆகையினாலே தான் அன்பே சிவம் என்று சொன்னாலும் ஆயுதமே சிவமாக இருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் ஆயுதங்கள் தான் வலிமையானவை என்று கருதினார்கள். அது மட்டுமல்லாமல் யாகங்கள் கூட ஆயுதங்களாகத்தான் பயன்படுத்தப்பட்டன. அதை நாம் கவனிக்க வேண்டும். ஆயுதங்கள் மூலமாக அழிப்பது என்றால், அதுபோலவே இந்த யாகங்கள் மூலமாக அந்த சத்ரு யாகம், எதிரியை அழித்து விடுகிற அந்த யாகம், பல்வேறு யாகங்கள், அந்த யாகங்களை செய்வதற்கு வாங்கப்படுகிற தட்சணைகள் என்னவாக இருந்தன என்றால் எல்லாம் தங்கத்தில் இருந்தன. தங்கம் என்பது ஒரு உலோகம். இன்னமும் ஒரு செய்தியை நாம் கவனித்து பார்த்தால், பழங்காலத்தில் ஆயுதங்கள், கடவுளர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்கள் எல்லாமே தங்கத்தினால் ஆனவையாக இருக்கின்றன. இதை நாம் கவனிக்க வேண்டும். வெள்ளியால் ஒரு ஆயுதமும் இல்லை. என்ன காரணம் என்றால், வெள்ளி என்பது ருத்ரனினுடைய கண்ணீர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆதி வேதமாகிய ரிக்வேதத்திலேயே ருத்ரனினுடைய கண்ணீர் தான் அப்படியே முத்து முத்தாக உருகி வெள்ளியாக ஆகிவிட்டது. ஏன் ருத்ரன் கண்ணீர் வடிக்கிறான்? ருத்ரன் ஒரு கொடூரமான குணமுடையவன், அழிக்கும் தன்மையுடையவன். அந்த ருத்ரன் என்பதும் இங்கே இருக்கிற சிவன் என்பதும் வரலாற்று அடிப்படையில் வேறு வேறாக இருக்கின்றன. தமிழகத்திலே இருக்கிற சிவன் வேறு,
வடநாட்டிலே சொல்லப்படுகிற ருத்ரன் என்றால் ரௌத்ரம், கோபம் என்று பொருள். அந்த கோபத்தின் காரணமாக பல்வேறு விதமான அழிவு வேலைகளை செய்தவர் ருத்ரன். அதனை கொஞ்சம் நயப்படுத்தி படைப்பு கடவுள், காப்பு கடவுள், அழிக்கும் கடவுள் என்று சொல்கிறார்கள். இந்த அழிக்கும் கடவுள்தான் ருத்ரனாக இருக்கிறான். எனவே அந்த ருத்ரன் எல்லோரையும் அடித்து கொண்டே இருப்பதால் சில நேரங்களில் அவனே இந்த கொடுமை தாழாமல் அழுது கொண்டே இருக்கிறான். அந்த அழுகை முழுவதும் வெள்ளியாக ஆகிவிடுகிறது என்பதெல்லாம் வேதங்கள் சொல்லுகிற செய்தி, அந்த வேத காலத்தினுடைய நம்பிக்கை. அதனாலே தான் இந்த யாகங்களை வளர்க்கிறவர்கள் கூட எந்த இடத்திலும் வெள்ளி காசுகளை பெறுவதில்லை, தங்க காசுகளை மட்டும்தான் தட்சணையாக பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களும் தங்கத்தால் ஆனவையாக இருக்கின்றன. இவர்கள் யாகம் வளர்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற காசுகளும் தங்க காசுகளாக இருக்கின்றன. தங்கம் என்பது ஒரு மிகப்பெரிய உலோகமாக, மிகப்பெரிய ஆயுதமாக அன்றைக்கு பயன்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் இல்லாமல் எதனையும் சாதித்துவிட முடியாது என்கிற எண்ணம் அன்றைய மனிதர்களுக்கு அழுத்தமாக இருந்திருக்கிறது. காரணம், இன்று இருப்பதைப் போல அறிவு முதிர்ந்த, அன்பினால் பேசி எல்லாவற்றையும் தீர்த்து கொண்டு விடலாம் என்று நினைக்கக்கூடிய காலம் இல்லை அது. ஆனால் என்னதான் நீங்கள் அன்பு, ஒப்புரவு, ஒப்பந்தம் என்றெல்லாம் பேசினாலும் இன்றைக்கும் ஆயுதங்களால் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடிகிறது, எல்லா அரசுகளையும் நிறுவ முடிகிறது என்பதை நாம் அறிவோம். ஆயுதம் இல்லாத, இராணுவம் இல்லாத அரசு உலகத்தில் இல்லை. சுவிட்சர்லாந்து என்கிற ஒரே ஒரு நாடு தான் இன்றைக்கு வரைக்கும் போர்ப்படை வைத்து கொள்ளாமல் இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கும் இந்த ரெட் கிராஸ் என்று சொல்லுகிற அந்த செஞ்சிலுவை சங்கங்கள் அங்கே தான் உருவாகி இருக்கின்றன. அது ஒரு விதிவிலக்கு. அதனை தவிர அத்தனை நாடுகளும் இராணுவத்திற்குத்தான் கூடுதலாக நிதியை ஒதுக்குகின்றன. இன்றைக்கு நம் நாட்டிலும் கூட கல்வி பற்றி நாம் நீள பேசுகிறோம். ஆனால் இராணுவத்துக்கு ஒதுக்குகிற தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது கல்விக்கு ஒதுக்குகிற தொகை ஒன்றுமே இல்லை. இன்னமும் ஒன்றை சொல்ல வேண்டுமானால், மத்திய அரசில் இப்போதெல்லாம் கல்வி அமைச்சர் என்று யாரும் தனியாக கிடையாது. மினிஸ்டர் ஃபார் ஹெச்ஆர்டி என்று தான் சொல்கிறோம், ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். மனிதவள மேம்பாட்டுக்கான அமைச்சர் தான். அந்த மனிதவள மேம்பாட்டில் கல்வியும் ஒரு பகுதியாக இருக்கிறதே தவிர கல்விக்கென்று தனி அமைச்சர் இல்லை. ஆனால் இப்போது அந்த கல்வியை பற்றி எப்படி நாம் பார்க்கிறோம், அந்த கல்விக்கான நிதியை எவ்வளவாக ஒதுக்குகிறோம் என்று பார்த்தால், ஆயுதங்களுக்கும் இராணுவங்களுக்கும் ஒதுக்குகிற அளவுக்கு அதில் மிக குறைந்த அளவிலே தான் கல்விக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகையினால் அந்த காலத்து வேதங்கள் காலத்திலே இருந்து மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் மனிதர்கள் ஆயுதங்களைத்தான் கூடுதலாக நம்புகிறார்கள் அல்லது நம்ப வேண்டி இருக்கிறது. இராணுவ வலிமை இல்லாத எந்த நாடும் நிலைக்காது என்கிற எண்ணம் இருக்கிறது. பக்கத்து நாட்டை காட்டி நாம் இராணுவத்தை வலிமையாக்குகிறோம், நம்மை காட்டி அவர்கள் இராணுவத்தை வலிமையாக்குகிறார்கள். நாட்டில் இராணுவங்கள் தான் வலிமையாகி கொண்டிருக்கின்றன. அப்படி இராணுவம், ஆயுதம் இன்றைக்கும் தேவைப்படுகிறதென்றால் அன்றைக்கு மனிதர்களுக்கு எப்படி தேவைப்படாமல் இருக்கும்? அதனாலே தான் அன்பே கடவுள் என்று அவர்கள் சொன்னாலும் அந்த கடவுள் ஆயுதத்தையும் வைத்திருந்தால்தான் பயன்படும், வெறும் அன்பு மட்டும் பயன்படாது என்று மனித மூளை கருதி இருக்கிறது. அதனால்தான் அத்தனை தெய்வ உருவச் சிலைகளும் கைகளில் பல்வேறு ஆயுதங்களோடு இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். கற்றவர்கள் கல்லாதவர்கள் யாராயினும் சேமிப்பு என்பது அனைவருக்கும் சமமே. எனவே பங்குச் சந்தையில் எவ்வாறு முதலீடு செய்து எவ்வாறு அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றி பல தகவல்களை இந்த பகுதியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்றைய விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா எப்படி தொழில் தொடங்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், என்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், அப்புறம் தொழிலில் பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அணுகுமுறை பண்ணலாம், என்ன மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இது வரைக்கும் பல மாதங்களாக பார்த்துட்ருக்கோம். அதில் கொஞ்சம் வாரங்களாக எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்தணும். அதேமாதிரி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை எப்படி அணுகலாங்கிறத போன வாரத்தில் நம்ம பேசினோம். ஒரு பிஸ்னஸை எப்படி அணுகலாங்கிறது தான் மெயினாக நம்ம பேசியிருக்கோம். ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் பேசியிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் வருது, இல்லை அந்த தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்படிங்கிறத என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதேமாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும், அதாவது எப்போதுமே வந்து பர்மனெண்ட்டாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுங்கிறது வீக்காக இருக்கவே முடியாது. ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் க்ரோத் வந்து 20% இல்லை 24% போதும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமை வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் ஓவரான ப்ரைஸில் இருந்ததுனாலையும் அதிகப்படியான ட்ரேடிங் நடந்ததுனாலையும் ரியல் எஸ்டேட்டில் இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கல. அதாவது அதிகப்படியான ப்ரைஸில் இருந்தது, யாராலையும் அதிகப்படியாக வாங்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா தொழில் நடத்துகிறவங்க வந்து ஒரு 80% 90% பீப்புள் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸை வச்சு தான் அவங்க வந்து பாரோயிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பாரோயிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா, தொழில் தொடங்கும்போது இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃபைனான்ஸ் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னா நம்ம வந்து 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு கடன் வாங்குகிறோம், பேங்க்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 14 லட்ச ரூபா வட்டி கட்டணும். இந்த 14 லட்ச ரூபா வட்டி கட்டணுன்னா, அந்த பேங்க்குக்கு வட்டி கட்டணுன்னா நீங்கள் வந்து ஒரு 22 லட்சம் 23 லட்சமாவது சம்பாதிச்சாகணும். அப்போ தான் உங்களோட கையில் நிற்கும், எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் வருமானமே 3 லட்சம் தான் வருது. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வருது அப்படின்னா ஆவரேஜில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் இயர் 3 lakhs வருது, செகண்ட் இயர் 9 lakhs வருது, 3ஆவது வருஷம் 25 வருது, 4ஆவது வருஷம் 55 வருது அப்படின்னிங்கன்னா ஓகே. அப்படி இல்லாமல் க்ரோத்தே எவ்ரி இயர் 10-15%, 10% 15% தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட லாபம் ஒரு வருஷத்துக்கு உண்டான கிராஸ் ப்ராஃபிட்டு 8 லட்சம் தான் வந்துச்சுன்னா 1 கோடி ரூபா கொடுத்து கடன் வாங்கும்போது என்ன ஆகும்? நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட நிலம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா வரத்துக்கு அவர்கிட்ட நிலம் இருந்திருக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், பிஸ்னஸுக்கு வந்து வரக்கூடிய வருமானத்துக்கு கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டுக்கு கடனை வாங்கி அதை வச்சு பிஸ்னஸை பெருசு பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, 1.5 கோடி ரூபா நிலத்தை அன்றைக்கி இருந்த பழைய ப்ரைஸில் வந்து 1,30 லட்ச ரூபா கொடுத்து நிலத்தை ஒரு பில்டிங்கை வேல்யூ பண்ணி, மிஷினரியோட வேல்யூ பண்ணி, அதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து 80 லட்சம் இருக்கும். பில்டிங் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 20-25 லட்சத்துக்கு இருக்கும். ஒரு 30 லட்சத்துக்கு மெஷினரிஸ் இருந்திருக்கும். இந்த ஒரு 1 crore 30 lakhs உண்டான ஒரு ஃபேக்ட்ரியை வந்து போன ஒரு 1.5 வருஷத்துக்கு உண்டான நிலைமைப்படி வாங்கியிருப்பாங்க. அந்த 1 கோடி ரூபா லோன் வாங்கும்போது என்ன ஆகும், அவருக்கு 8 லட்சம் தான் வந்து வருஷம் வருமானமே வருது. ஸோ அவரால் போன வருஷம் கட்டியிருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணியிருப்பார், வாங்கின 1 கோடி ரூபாயிலேருந்து ஒரு 5-6 லட்சத்தை மிச்சம் பண்ணி அந்த கடன்லேயே கொஞ்சம் பணத்தையும் வந்த வருமானத்தில் கொஞ்சம் பணத்தையும் கட்டி இந்த ஒரு வருஷத்து கதையை ஓட்டியிருப்பாங்க. ஸோ 2வது வருஷம் வரும்போது இதே மாதிரி இந்த வருஷம் போன வருஷத்தில் வந்திருந்த கேஷ் ஃப்ளோவில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த வருஷம் வந்திருக்க வருமானத்தில் பண்ணி கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த வருஷம் கட்டிடுவாங்க. ஸோ என்னாகும், வருமானத்துக்கு டேக்ஸும் கட்டியிருப்பீங்க, அதை கேபிட்டலேருந்து எடுத்து சாப்பிட்டு அதுலேருந்து வட்டியும் டேக்ஸும் கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. எங்கள்கிட்ட வந்திருக்கிற நிறைய கன்சல்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டாங்க, ஆராய்ச்சி பண்ணினதுக்கப்புறம் இதுதான் நிலைமையில் வந்து நிற்கும் கடைசியாக. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது ஓவர் பாரோயிங்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஓவர் பாரோயிங்னா வேணும்னு பண்ணுறதில்ல, அன்றைக்கி இருக்கப்படி நம்ம எப்படியாவது பண்ணிடலாம், நமக்கு நல்ல டர்ன் ஓவர் கிடைக்கும், நல்லா வந்துடும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கும்போது என்ன ஆகுது, எவ்ரி இயர் அவங்க வாங்கின 1 கோடி ரூபா பணத்துலேருந்து கடன்லேருந்தே எடுத்து வட்டியும் டேக்ஸையும் கட்டி கம்பெனி நடத்தியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனியோட கேபிட்டல் ஒரு வருஷமும் நம்ம வாங்கின பணத்தை சாப்பிட்டு கிளியர் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், பேங்க்லேருந்து பணம் 3வது வருஷம் வந்தோன்னா பணம் கட்டியிருக்க முடியாது. அவரால் பணம் கட்ட முடியாதுன்னு எங்கேருந்து பணம் வாங்கினாங்களோ பேங்க்கோ நிறுவனமோ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பணத்தை வந்து 1 மாதத்துக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு. முதல்ல 1 மாதம் முடிஞ்சிடும், எதையோ போட்டு கொஞ்சம் பரட்டி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது முடியலன்னா அடுத்தது ஒரு 3 மாதத்தில் நான் பர்ஃபார்மிங் அசட்டாக பேங்க்கில் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. என்பிஏவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது எங்கேயுமே லோன் வாங்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா உங்களோட பொசிஷனை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் போடுவாங்க, அப்புறம் சர்ஃபாஸே ஆக்ட்டுங்கிறதுக்குள்ளே போவாங்க, அப்புறம் பொசிஷன் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஸோ இப்படிலாம் போகும்போது என்ன ஆகும், ஒரு நம்மளோட அசட்டை வந்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்த பிஸ்னஸை எல்லாமே தலைகீழாக போய் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நின்னோம். அது இப்போ நான் இந்த இதுலேருந்து விஷயத்தை நான் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து ஒரு பக்கத்தில் தனியாக இருக்கட்டும். பிஸ்னஸ் வந்து அது ப்ளஸ் மைனஸ் எப்போதும் பிஸ்னஸில் வரும். ஜென்ரலாக நீங்கள் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் இது வரைக்கும் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற அட்வைஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அசட்டை வந்து விற்று உங்களோட பேங்க்கோ இல்லை ஃபைனான்ஷியல் எக்ஸ்போஷரையோ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க.
இப்போ இருக்கிற நிலைமை அப்படி. ஏன்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஏறிடும், அதனால நம்ம 2-3 வருஷம் கழித்து அதுலேருந்து விற்றுடலாம், அதுலேருந்து விற்று இந்த கடன் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நடக்காது. இந்த மார்க்கெட் இன்னும் 2-3 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு இப்படியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ப்ரைஸ் வந்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு நிலம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் 1 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஏக்கர் 1 கோடி கொடுத்து அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? அந்த 1 கோடி ரூபா கொடுத்து அங்கே என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது. அந்த 1 கோடி ரூபா கொடுத்து நிலம் மட்டும் வாங்க முடியாது, அதுக்கு திரும்ப 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பணத்தை போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இதை விட வேறு ஒரு இடத்துல வருமானத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா எதுலேயுமே எந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து அப்நார்மலாக பணம் வரவே முடியாது. ஸோ அப்நார்மலாக வரக்கூடியது வந்து ட்ரேடிங்கில் மட்டும்தான் நடக்கும். ட்ரேடிங்னா ஒன்றுலேருந்து ஒருத்தர் கை மாற்றி கொடுக்குறது. ஒரு ஈக்விட்டியில் வந்து ஒருத்தர் பணம் போட்டிருப்பார், ஒரு கம்பெனியில் ஒரு 1 கோடி ரூபா பணம் போட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் வேல்யூ பண்ணி அதை 3 கோடி ரூபான்னு அவர் அடுத்தவர்கிட்ட கை மாற்றுவார். அவர் அடுத்த வருஷம் வந்து 2 வருஷம் கழித்து அவர் 5 கோடின்னு கொடுத்து கை மாற்றுவார். இது பணம் வந்து ஒரிஜினல் பணம் கிடையாது. இது வந்து ரியல் எஸ்டேட்டில் என்ன நடக்குதோ அதே தான் இப்போ ஷேர் வேல்யூவேஷன் கேமில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேல்யூவேஷன் கேம்ங்கிறது இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். .com கம்பெனிஸ்லாம் வந்து என்ன நிலைமைக்கு வந்துச்சு, என்ன மாதிரி ஆச்சு, வேல்யூவேஷன் பண்ணி எப்படி ஆச்சு அப்படிங்கிறதான். வேல்யூவேஷன்றது வந்து என்றைக்கு வந்து எக்ஸிட்டுன்னு சொல்லக்கூடியது, என்றைக்கு அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு நேரடியாக வருதோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூவேஷன். அது வரைக்கும் சும்மா ஆர்டிஃபிஷியலாக ஓடிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு ஹை ப்ரைஸிங் ரியல் எஸ்டேட்டை வாங்கக்கூடியது யாரால் வாங்க முடியும்னா, யாரெல்லாம் வேல்யூவேஷன் கேமில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். இல்லை யாரெல்லாம் இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் விற்று அந்த பணம் வந்திருக்கோ அவங்க தான் வாங்க முடியும். ரெகுலர் பிஸ்னஸ்மேனோ இல்லை ரெகுலராக சேலரியில் இருக்கிறவங்களோ சடனாக போயிட்டு இவ்வளோ பெருசுக்கு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷன் பீரியடில் இருக்குது. கரெக்ஷன் சொல்லக்கூடியது இப்போ சரியாயிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து இது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு போர்ஷனை விற்று உடனடியாக உங்களோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட லிமிட்டை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இதுலேருந்து வந்து இப்போ நம்ம என்ன ஓவராலாக சொல்லியிருக்கோம்னா, எப்படி கடன் வாங்கலாம், என்ன பிரச்சனைகள் எப்படி வரும், எப்படிலாம் அணுகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் மேலே டெக்னிக்கல்ஸு என்னென்னலாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மேலும் ஒரு வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. இவைகளில் இருந்து நாம் கல்லாதவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இப்போது எல்லா பக்கமும் வந்து மாணவர் சேர்க்கை நடந்துகிட்ருக்கு. அட்மிஷன் மார்க்கெல்லாம் வந்ததுனால எல்லார் வீட்லேயும் இதை பற்றி தான் பேச்சு நடந்துகிட்ருக்கு. எந்தெந்த வீட்டிலெல்லாம் வந்து அட்மிஷனுக்கு தயாராகிட்ருக்காங்களோ அவங்க எல்லோரும் பேசுகிறது மார்க் அதிகமாகிடுச்சு, மார்க் குறைஞ்சிருச்சு, என்ன கோர்ஸ் சேரலாம், எதுக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னு. வருடந்தோறும் இதை பற்றி பேசினாலும், வருடம் முழுக்க இதை பற்றி பேசினாலும் தீராத ஒரு விஷயமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி போட்டி மிக அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கும் அவங்கவுங்க எதை கேட்குறாங்களோ அதை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து 100 இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி 10,000 பேர் போட்டி போடுறப்போ 100 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. மீதி இருக்கிறவங்க வந்து வேறு இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம். இதுதான் உண்மை. இதில் என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை ஆசைப்படுறோமோ விரும்புகிறோமோ அதை நம்ம கிடைக்கல அப்படின்ன உடனே முதல்ல என்ன ஏற்படுதுன்னா, தன்னை பற்றி ஒரு எனது குறைவான ஒரு அபிப்பிராயம், நம்மளால் இது முடியல, நம்மளுக்கு இது லாய்க்கு இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தாக்குது. இந்த குற்ற உணர்ச்சி பெற்றோர்களையும் அதிகமாக தாக்குது. நம்ம தான் இதை நம்ம சரியாக செய்யாமல் விட்டுட்டோம், இன்னும் கொஞ்சம் அதை செஞ்சுருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் படிக்க வச்சுருக்கணும். அது என்ன ஆயிடுதுன்னா பின்னாடி ப்ளேம் மாதிரி குற்றம் சாட்டுதல். முதல்ல குற்றத்தை எடுத்துக்கிறது, அப்புறம் குற்றம் சாட்டுதல். எல்லாரையும் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறது. நானே பார்த்தேன். ஆக்சுவலாக மதிப்பெண் நல்லா வந்திருந்தா கூட என்ன தோணுதுன்னா, நம்மளோட கம்மியாக இருந்தவங்க நம்மளோட அதிகமாக வாங்கிட்டால் ஒரு மன வருத்தம் இருக்குது. அதே மாதிரி வாங்காதவங்க அதிகம் வாங்கினாலும் மன வருத்தம் இருக்குது. நம்ம வந்து நினச்சது கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னா மன வருத்தம் இருக்குது.
நம்ம வந்து கேட்ட இடத்துல இடம் கிடைக்குமா கிடைக்கலையான ஒரு மன வருத்தம் இருக்குது. இது வந்து குடும்பம் முழுக்க ஒரு இறுக்கமான சூழ்நிலை வளர்ந்துட்டுருக்கு. 2 விதமாக இது அவசியம் இல்லைங்கிறத பார்க்கலாம். ஒன்று, இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் கல்வி முக்கியம்னாலும், எவ்வளவு தான் கல்லூரி கல்வி முக்கியம்னாலும், நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சேர்கிற இடம், அதாவது இந்த வேலை தொழில், இதுக்கும் ஆரம்ப நிலையில் நம்ம என்ன கல்வி கற்கிறோமோ அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுதான் உண்மை. 90% நம்ம பார்க்குற வேலைக்கும் என்னென்ன படித்தோமோ என்ன கற்றுக்கிட்டோமோ அதுக்கு சம்மந்தம் இல்லாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு மாறி வரும் சூழலில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், என்ன தொழில் செய்ய போகிறோம், எந்த இடத்துல இருக்க போகிறோங்கிறதே ஒரு நிச்சயமில்லாத ஒரு தன்மையில் இதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்களா தீர்மானம் பண்ணிக்கிட்டு இது நம்ம கிடைக்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்த ஒரு அறியாமை. இதில் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது பெற்றோர்கள் தான். ஏன்னா எப்போவுமே பெற்றோர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட குழந்தைகள் மேலே பயம் அதிகம். அவங்களுக்கு அது கிடைக்காம போயிடுமோ, அதாவது தனக்கு ஒரு இதுவாக இருந்தாலும் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பெற்றோர் மனோபாவம். அதனால் என்ன செய்வாங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்களோ ஒழி எது நல்லது அப்படிங்கிறத பார்க்குறது இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எத்தனையோ பேர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கலாம். நீங்கள் 5 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்தவங்க இன்றைக்கி இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு பல பேருக்கு இது கேம்பஸே இல்லாமல் இருக்காங்க. அன்றைக்கி இன்ஜினியரிங் இல்லாமல் கிடைக்காம வேறு பக்கம் போனவங்க இன்றைக்கி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அப்போ எது நல்லது எது கெட்டதுங்கிறது எப்போ தெரியுது நமக்கு? போக்குகள் 5 வருடங்கள் கழித்து என்ன ஆகுங்கிறது சொல்லவே முடியாது. இப்போது அதோட முக்கியமான உதாரணம் வந்து இந்த ஆரம்ப நிலையிலே நம்ம ஒன்று படிக்கிறோம், எங்கே வேலைக்கு போவோம், என்ன மாதிரி சம்பாதிப்போம், எந்த இடத்துல இருப்போம், இதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது வந்து நிஜமாக யாருக்குமே தெரியாது. ஓரளவுக்கு கணிக்க முடியும், ஓரளவுக்கு இது முக்கியம், அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து அதுக்கு அதிகமான அளவுக்கு இது நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோமோ. ஒருத்தர் மார்க் வாங்கினாலும் வாங்காட்டியும் அதை பற்றி குடும்பம் பூரா எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறது, அதுக்கு அதிக அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது, ஒருத்தரோட தகுதியவே நிர்ணயிக்கிற மாதிரி பார்க்குறது, ஒருத்தருடைய தரமே இதுதான் அப்படின்னு பேசுகிறது, தன்னை பற்றிய அவருடைய சுய மதிப்பை அதிகமாக பாதிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டால் அந்த +2 மார்க்கை சொல்லலாம். ஆனால் திரும்ப திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், சாதனையாளர்கள் பல பேருடைய +2 மார்க் எடுத்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்காது. +2ல் மாநில அளவில் வந்தவங்க கடந்த 25 வருடங்களாக எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட முகவரியே தெரியாது. அப்போ எதுக்காக இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு பைத்தியம் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு பயத்தினால், பாதுகாப்பு உணர்ச்சியினால், பாதுகாப்பு இன்மையினால், எதுவுமே இல்லாமல் போயிட போகிறோம்னு. இப்போ நான் மார்க் வாங்க வேண்டான்னு சொல்லலை, இல்லாட்டி நல்ல காலேஜில் சேரக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் மார்க் வந்து குறைஞ்சி போனால் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற மாதிரி. இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்தில் அதிக அளவில் மன அழுத்தம், அதோட துக்க நோய் அதிகமாக இருக்கிறது இந்திய நாடுங்கிறாங்க. இந்தியாவிலேயே முன்னணியாக இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய மிகப்பெரிய சோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்மிஷன் தான். அப்போது மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய இந்த கல்வி முறையும் அதே மாதிரி இந்த என்ன சொல்லலாம், அதாவது கல்லூரி சேர்க்கை, இந்த ஒரு 2 விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையாக செய்யலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை வந்து எல்லாருக்குமே, ஈவன் ஒரு நல்லா அதிகமாக மார்க் வாங்கின ஒரு குழந்தைக்கு கூட என்ன ஆகும்னு தெரியாது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கிட்ட அவங்க நடத்துகிற விதமும் அவங்க சொல்கிற பதிலும் அது எவ்வளவு சிக்கலான தன்மை இருக்கும். அது என்னமோ நம்ம நாடுகளில் எல்லாத்தையும் நிற்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுனா பிடிக்கும். அது வந்து ஆஸ்பத்திரினாலும் நிற்கணும், நீங்கள் இதுவாக ரேஷன் கடைனா நிற்கணும், ஸ்கூல்னால் நிற்கணும், அரசாங்க அதிகாரினா நிற்கணும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் போய் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று ஒரு ஆளை பார்க்கணும். அவங்க முதல்ல இல்லைம்பாங்க, அதுக்கப்புறம் நடக்காதும்பாங்க, முடியவே முடியாதும்பாங்க. தவம் இருந்து வாங்குற மாதிரி எல்லாத்தையுமே பெறுறதுனால இங்கே இயல்பாகவே அந்த ஒரு மனோபாவம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது நீங்கள் பார்க்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்கு இல்லைங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல முறையில் எடுத்துரைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கல இல்லைன்னா கூட அது ஏங்கிற காரணம் சொல்கிறாங்க, கூப்பிட்டு வச்சு சமமாக நடத்துகிறாங்க, ரொம்ப கண்ணியமான பதில் சொல்கிறாங்க. அதை நம்ம முதல்ல இங்கே கற்றுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அதிகமான மன உளைச்சலுக்கு அப்புறம் வர்றதுனால எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் தேவை.
ஏன்னா அவங்க இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, இத்தனைக்கு அப்புறமும் திரும்பி காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் உடனேயுமே ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ இவ்வளவு மார்க் வாங்கி படித்ததுக்கு அப்புறமும் இத்தனைக்கு அப்புறமும் ஃபெயில் ஆகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ எங்கேயோ நம்மளோட கல்வி முறையில் சின்ன தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை நான் பார்க்குறேன். அதாவது கல்லூரி சேர்க்கைங்கிறது வந்து நம்மை நாமே என்ன சொல்ல பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை வந்து சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக பார்க்குறேன். குடும்பங்கள் அளவுக்கு மீறிய இது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் எங்கேயோ ஒரு பயம், எங்கேயோ ஒரு பாதுகாப்பின்மை, எங்கேயோ ஒரு தவிப்பு. கல்விங்கிறது களிப்போடு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது மன உளைச்சலோடு செய்வது அவசியமில்லை. தோல்வி வந்தால் தோழ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது இந்த மார்க் மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடையாது. இதை மட்டும் நீங்களும் உங்களோட குழந்தைகளும் பார்ப்பவர்கள் அனைவரும் கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய உண்மை இது.